Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கோழி இறைச்சி புளிக்குழம்போட வந்திருக்கிறேன். அந்த கோழி இறைச்சி புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். கோழி புளிக்குழம்புக்கு வந்து நான் இந்த மசாலா பவுடர் செய்கிறதுக்கு இதில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில் விட்டுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து மெல்லி இருக்குது 6 கிராம், எல்லாட்டிக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மெல்லி இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 3 கிராம். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 3 கிராம். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து 17 பெரிய காஞ்ச மிளகாய், எல்லாட்டிக்கு 15 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை ஒரு 10 நிமிஷம் வறுத்தெடுப்போம். எனக்கு எல்லாத்தையும் போட்டு வறுக்க ஈஸியாக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றடியாக போட்டு வறுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒன்றொண்டா போட்டு இது நல்லா லைட்லி கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இதை வறுத்தெடுக்கலாம். ஸோ இப்போ இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க, பேர்ன் பண்ணிடும், எரிஞ்சிடும். ஸோ அப்புறம் 4 நிமிஷமாக இது வறுத்தோன்ருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படியே விட்டுட்டு, ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிட்டுது. திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 15 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸுக்கு இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 7 நிமிஷமாக வறுத்தோன்னு இருக்கிறேன். இப்போ இதை நான் சரியாக 10 நிமிஷமாக இதை வறுத்துருக்கிறேன். மீடியத்துக்கு லோ ஹீட்டுக்கு முடியல வச்சுக்கொண்டு எவ்ரி 15 to 30 செகண்ட்ஸ் கிளறி வறுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா வறுத்துட்டேன். இந்த காஞ்ச மிளகாய் இந்த சரண்டு சத்தம் இருக்குதுல்ல, ஸோ இப்படி இதுக்கு நல்லா இந்த பாருங்கள் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக மற்றதும் எல்லாம் மறந்துட்டு பர்ஃபெக்டாக. ஸோ இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை நல்லா அரைச்செடுப்போம். ஸோ எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ் வந்து வறுத்துருக்கிறேன். இந்த நான் வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிட்டுது. ஆறின அப்புறம் இப்படி ஒரு கிரைண்டரில் போட்டு முதல் பவுடரை அரைச்சி போட்டு தான் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த இருக்குது இப்படி நான் பவுடரை அரைச்சிருக்கேன். நீங்கள் இந்த பவுடரை அரைக்கிறது முதல் தண்ணியை விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா பேஸ்ட்டாக வராது. ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, எல்லாட்டிக்கு 30 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுப்போம். ஸோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். ஸோ இந்த இருக்குது நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை பிரம்ப அரைக்கி எடுப்போம். பேஸ்ட்டை வந்து நீங்கள் நல்லா பட்டை அரைக்காட்டிக்கு நீங்கள் குழம்பு செய்ய வந்து கடிபடும். ஸோ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிடுங்க. இந்த இருக்குது நல்லா பேஸ்ட்டாக இதை நான் அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்படி அரைச்சா பிறகு ஸோ ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஸோ எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொதிச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரத்தை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இப்போ 3 நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு உள்ளி இருக்குது. உள்ளிப்பல்ல எடுத்து நான் சின்ன வெட்டி இருக்கிறேன். அப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதில் 5 உள்ளிப்பூடு எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த உள்ளியை போடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக அதுலேருந்து வதங்கி கொண்டு இருக்குது. நான் உள்ளியை வந்து லேட்டாக போட்டது காரணம் வெள்ளனே போட்டிங்கன்னு சொன்னால் பேர்ன் பண்ணிடும், எரிஞ்சிடும். ஒரு 7 நிமிஷமாக இருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது மீடியம் ஹீட்லேயே. ஸோ இப்போ நான் சரியாக ஒரு 8 நிமிஷம் வந்து இதை நான் பொரிய விட்டேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இப்படி வரைக்கும் ஆகலம் கருக்காதீங்கன்னு சொன்னால் கைக்கும் வெங்காயம். ஸோ நான் ஆகலம் வந்து நான் முருகை பொரிக்கையில் இதை வதக்கையில்
இப்படி வரைக்க இது ரெடி. ஸோ நான் 8 நிமிஷம் சரியாக இதை நான் பொரிச்சிருக்கிறேன். ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி வச்சுக்கொண்டு இதில் வந்து கோழி இறைச்சி இருக்குது, முள்ளோடு இருக்குது. 500 கிராம் கோழி இறைச்சி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. இப்போதைக்கு 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ பார்த்துட்டு போடலாம். ஸோ உப்பு போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி ஒன்றுமே விட தேவையில்லை. இதை இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே நான் இதை அவிய விட போகிறேன். இப்போ 2 நிமிஷமாக அவிஞ்சோன்னு இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் அவிய விடுவோம். ஸோ இப்போ சரியாக 5 நிமிஷமாக அதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்கு. இந்த இறைச்சியிலேருந்து தண்ணி விட்டுருக்குது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து பழப்புளி இருக்குது. இது புளி குழம்புடைய கொஞ்சம் பழப்புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ நான் என்ன செய்தேன் சொன்னால் 15 கிராம் பழப்புளி எடுத்து அதை 1/2 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 125 ml தண்ணி எடுத்து அதை புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த புளியை விடுவோம். 1/4 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 60 ml தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை விட்டுட்டு கூட தண்ணி விட தேவையில்லைன்ற இறைச்சியில் தண்ணி விடும். இப்போ நான் அந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து போடுவோம். இந்த கூடு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா உரைப்பா இருக்கும். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். குறைச்சி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஆனால் இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 8 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சு வந்துருக்குது. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு நான் இனி மூட போறையில் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இன்னொரு 7.5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ ஒரு 13 நிமிஷமா அதுலேருந்து கொதிச்சு வந்துருக்கு. டோட்டலியாக மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இன்னொரு 10 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட போகிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் இந்த கிரேவி. உங்களுக்கு திக்காக விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இன்னொரு 2 இல்லை 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இதை நிப்பாட்டலாம். ஸோ அப்புறம் 10 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சு வந்துருக்குது. இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு அதுக்கு நான் தாளித்து வச்ச அந்த வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. ஸோ நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். நார்மலி இப்போ தாளிச்சு போட்டிங்கன்னு சொன்னால் கடைசி நேரம் போடுறது. பட் நான் இதை 5 நிமிஷம் என்ன விட போகிறேன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட்டுனான். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை விட உங்களுக்கு கிரேவியாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் தாளித்து இது போட்டிங்கல்ல அந்த போட்ட டைமே நீங்கள் ஆஃப் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்ன்றதை தான் நான் கொஞ்சம் ஏம்பிட்டு நான் சிக்கன் புளி குழம்பு வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழி குழம்பு செய்து முடிஞ்சுது. சிக்கன் புளி குழம்பு சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.